கட்சிகளில் ஒன்றான வடக்கை தளமாக கொண்டு அல்லது வடகிழக்கை தளமாக கொண்டு மிக நீண்ட காலமாக செயற்பட்டு வரும் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி அல்லது சிங்களத்திலே திராவிட எக்ஸத் விமுக்தி பெரமுன என்கின்ற கட்சியை ஒரு ஐக்கிய கூட்டணியாக தெற்கிற்கும் சேர்த்து தென் மாகாணங்களில் உள்ள எல்லா மக்களையும் சேர்த்ததாக ஒரு பாரிய முற்போக்கான சக்தியாக நாங்கள் இந்த தேர்தலுக்காக கட்டமைத்திருக்கிறோம். எனவே நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள முடியும். தெற்கிலிருந்து தேசிய கட்சிகள் வடக்கிற்கு சென்று அங்கே வேட்பாளர்களை நிறுத்தி அங்கே வாக்குகளை பெற்றுக்கொண்ட வரலாற்றை மாற்றி வடக்கை தளமாக கொண்ட கட்சியை தெற்கு முழுவதுமாக எங்களது 22 தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடச் செய்வதனூடாக ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க எண்ணுகிறோம். அது என்ன புதிய அரசியல் கலாச்சாரம் என்பதுதான் இந்த ஐக்கிய கூட்டணியின் மிக முக்கியமான அம்சமாக நான் பார்க்கிறேன். அதாவது இலங்கை சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளாக எங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய கேள்வி, நாங்கள் சுதந்திரமடைந்த மக்கள் என சொல்லியிருக்கிறோமா அல்லது 75 ஆண்டுகளாக எங்களுக்கு என்ன நடக்கிறது என கேள்வி எழுப்பியிருக்கிறோமா? இதுதான் இந்த நாட்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. அது 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடைபெற்று முடிந்த அறகலை என்கின்ற போராட்டத்தில் எமது இளைஞர்கள் எழுப்பிய கேள்வி அப்பிட்ட மொக்குதோ உன்னே, எங்களுக்கு என்ன நடந்தது, 75 ஆண்டுகளாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை எமது நாட்டின் சமகால தலைமுறையினர் எழுப்புகின்ற அளவுக்கு மிக மோசமான ஆட்சி முறையினால் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போது வந்திருக்கக்கூடிய மாற்றம் தான் எங்களுக்கு அமைந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர் மீதான விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பால் நாங்கள் நல்ல விடயங்களை பார்ப்போமாக இருந்தால், இந்த 75 ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டு வந்த கட்சியினர் அல்லது கூட்டணியினர் ஏதோ ஒரு வகையில் ஒரே தரப்பினராக இருந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு மாற்றான ஒரு புதிய தலைவராக எங்கள் நாட்டுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதனை நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோம் என்றால், இந்த கட்டத்தில் இதுதான் நாங்கள் சுதந்திரமடைந்த ஒரு நாளாக இருப்போமாக இருந்தால், அப்படி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த சுதந்திரமடைந்த போது, இலங்கை சுதந்திரமடைந்த போது பிரித்தானியரிடம் நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் இலங்கையர்களாக எங்களை வெளிப்படுத்துவதற்கு அப்பால் சிங்களவர்களாக, இலங்கை தமிழர்களாக, முஸ்லிம்களாக, இந்திய தமிழர்களாக இனத்தின் அடிப்படையில் எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோமே அன்றி இலங்கையர்களாக வெளிப்படவில்லை. எனவே இந்த புதிய தருணத்தை புதிய ஜனாதிபதி புதிய பக்கத்தில் இருந்து மக்கள் சக்தியின் ஊடாக வந்திருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் உடனடுத்து நடைபெறுகின்ற பொது தேர்தலில் அந்த தேசிய மாற்றத்தின் பிரதிபலிப்பு தெரியும் வண்ணம் நாங்கள் எல்லாம் இலங்கையர்களாக ஒன்று சேர்வோம் என்கின்ற விடயத்தை முன்வைத்துத்தான் சுதந்திரத்தை நோக்கி அந்த 48ஆம் ஆண்டு கால பகுதியிலிருந்து எங்களுக்கு இப்போதுதான் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. எங்கள் நாட்டுக்கான ஒரு தேசிய தலைவர் கிடைத்திருக்கிறார். அவரை ஒரு இன அடையாளத்திற்குள் பார்க்காமல் இலங்கைக்கான ஜனாதிபதியாக எடுத்துக்கொண்டு எவ்வாறு நாங்கள் முன்னோக்கி இலங்கையர்களாக பயணிக்க போகிறோம் என்பதற்காக. எனவே இந்த கூட்டிலும் கூட எங்களது தோழமை தரப்பாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் தரப்பு, வடகிழக்கை பூர்வீகமாக கொண்ட தோழமை தரப்பு இணைய இருக்கிறது. அதே போல தெற்கிலே பறந்து வாழும் சிங்கள சமூகத்தின் சார்பாக எங்களது தோழமை கட்சிகள் வரவிருக்கின்றன. நாங்கள் எங்களது 2வது முனைப்பாக இதனை வைக்கிறோம். ஹட்டன் நகரத்திலே மலையக தமிழரின் தரப்பு இந்த 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 எண்ணக்கருவை முன்வைக்கின்ற தரப்பு என்கின்ற வகையிலே எனது தலைமையிலே 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி நாங்கள் மலையகத்தில் இந்த விடயத்துக்கு ஒத்து வருகிறோம் என்பதை அறிவித்திருக்கிறேன். இன்றைய இந்த ஊடக சந்திப்பிலே தோழர் நஜா அவர்களது சமூக நீதி கட்சியின் சார்பாக இலங்கையின் முஸ்லிம் மக்கள் அதற்கு தயார் என்பதை தெரிவிக்கவிருக்கிறோம். இன்னும் 2 தினங்களில் நடைபெறவிருக்கின்ற இன்னும் 2 ஊடக சந்திப்புகளே எங்களது சிங்கள சகோதரர்களும் அதே போல வடகிழக்கை பூர்வீகமாக கொண்ட இலங்கை தமிழ் தரப்பினரும் எங்களோடு சேர்ந்தமர்ந்து இந்த கூட்டணி எவ்வாறு கட்டமைக்கிறது என்பதையே நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறோம். எனவே இது ஒரு அழகிய தருணம். நாங்கள் இந்த கடந்த மாதம்தான் சுதந்திரம் அடைந்தோம் என எண்ணுவோம். நாங்கள் எல்லாம் இலங்கையர்கள் என எண்ணுவோம்.
இந்த நாட்டை அந்த சுதந்திரத்திலிருந்து இன்னும் ஒரு 75 ஆண்டுகளுக்குள் எவ்வாறு கட்டியெழுப்ப போகிறோம் என்பதை நடைபெற்று முடிந்த கசப்பான அனுபவங்களை பேசி 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 எங்களுக்குள் பிரிவினைகளை வலுப்படுத்தாமல் நாங்கள் எவ்வாறு ஒன்றாக முன்னோக்கி செல்லலாம் என இலங்கையராக சிந்திப்போம் என்பதற்காக எங்களது சின்னத்தையும் கூட மிக பொருத்தமாக உதயசூரியன் சின்னமாக புத்தம்புது காலையாக நாங்கள் புறப்படுவோம் என்கின்ற அடையாளத்தோடு உதாஹிரு லாஞ்சினை உதாஹிரு என்கிற ரைசிங் சன் நாங்கள் புதிதாக எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு ஒரு புதிய ஜனாதிபதி கிடைத்திருக்கிறார். அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவது, அவரை விமர்சிப்பது என்பது அரசியல் பாற்பட்டது. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே நாங்கள் இலங்கையராக அந்த பிரதிபலிப்பை காட்டி அந்த புதிய செல்நெறியை உருவாக்குவது என்பதற்காக மலையக தரப்போடு இன்று எங்களது இஸ்லாமிய சகோதரர்கள் இணைந்து கொள்கிறார்கள். இன்னும் இரண்டொரு நாட்களில் எங்களது சக சமூகங்களான சிங்கள சமூகங்களும் அதே போல வடகிழக்கு தமிழ் சமூகம் இதே போல ஊழல் சந்திப்பில் இணைந்து எங்களது கூட்டணியை பெருப்பித்து காட்ட இருக்கிறோம். இந்த கலாச்சாரத்துக்குள் வந்து சேருங்கள் என சக சகோதர கட்சிகளுக்கு அழைக்கின்றோம், சுயேட்சை குழுக்களுக்கு அழைக்கின்றோம். நாங்கள் சுயேட்சை குழுக்களை விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் குழுவாதங்களுக்கு ஏற்றாற்போல் நீட்டி எங்களது வாக்குப்பத்திரங்களை நீட்டி எங்களது வாக்களிப்பை மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் நாங்கள் ஒன்று சேர புள்ளிகளில் எங்களுக்கே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மறந்து ஒன்று சேரக்கூடிய இடங்களில் ஒன்று சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம், இலங்கையராக எமது இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்கின்ற அடிப்படையில் உதயசூரிய சின்னத்தில் ஒன்றிணையுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எமது நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் உருவாக்கி வருகின்ற இந்த அரசியல் கலாச்சாரம், அரசியல் மாற்றம் நீண்டகால ஒரு போராட்டத்தின் விளைவாகவும் பலரது தியாகங்களின் பின்னணியிலும் உருவாக்கப்பட்ட ஒரு மாற்றம். பல தசாப்தங்களாக இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு மாற்றம். எனவே அந்த மாற்றம் நாட்டுக்கு நல்லொரு வாய்ப்பினை, சந்தர்ப்பத்தினை வழங்கியிருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த மாற்றத்தை நாங்கள் இன்னும் மெருகூட்டி அதனை இன்னும் அந்த சிந்தனைகளை விரிவுபடுத்தி இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான பிரச்சினை, தேசிய பிரச்சினை, அதே போன்று பொருளாதார பிரச்சினை, இனங்களுக்கு இடையிலான சமத்துவமின்மை போன்ற அடிப்படை பிரச்சினைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே தீர்வு காண வேண்டிய ஒரு கால சூழ்நிலையை நாங்கள் இருக்கின்றோம். எனவே நாங்கள் சிங்கள, தமிழ், முஸ்லிம், மலையக, வடக்கு கிழக்கு தமிழர்கள் அனைவரையும் இணைத்து கொண்ட ஒரு அரசியல் மேடையை அமைக்க வேண்டியது காலத்தின் தேவையாக மாறியிருக்கின்றது. அந்த மாற்றத்துக்காகத்தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பொது தேர்தலில் நாங்கள் 22 மாவட்டங்களிலும் இந்த சகல இடங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நல்ல சிறந்த முற்போக்கான சிந்தனை உள்ள வேட்பாளர்களை நிறுத்தி நாங்கள் களமிறந்திருக்கின்றோம். எவ்வாறு நாம் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியை புதிதாக தெரிவு செய்திருக்கின்றோமோ அதே போன்று ஒரு புதியதொரு பாராளுமன்றத்தை தெரிவு செய்ய வேண்டிய தார்மீக கடமை வாக்காளர்கள் ஆகிய மக்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த 26 வருடங்களாக இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கிய அதே சக்திகளை மீண்டும் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யாமல் நாங்கள் புதிய முகங்களை எல்லா சமூகங்களிலிருந்தும் கொண்டு வர வேண்டும். அந்த புதிய முகங்கள் என்று சொல்வது வெறும் முகங்கள் மாத்திரமல்ல, அவைகள் புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்கக்கூடிய, புதிய சிந்தனைகளை கொண்டு வரக்கூடிய, இந்த நாட்டின் தேசத்தின் ஐக்கியத்தை கட்டியெழுப்பக்கூடிய, அதே நேரம் இந்த விழுமிய அதே போன்று முற்போக்கான சிந்தனைகளை கொண்ட தரமான தகுதியான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது. அந்த கடமையினை நிறைவேற்றுவதற்கு மக்களுக்கு ஒரு அரசியல் தளம் தேவை. எனவேதான் நாங்கள் வடக்கை மையமாக கொண்டு இந்த நாட்டிலே இந்த பெரும் நன்மதிப்பை பெற்ற ஜனநாயகத்திற்கு முன்னோடியாக செயல்பட்ட ஒரு பெரும் தலைவர்களில் ஒருவரான திரு ஆனந்த சங்கரி அவர்களுடைய தலைமையிலான இந்த உதயசூரியன் சின்னத்திலே நாங்கள் தேசிய ரீதியாக போட்டியிருக்கின்றோம். இந்த கூட்டமைப்பில் இன்றைக்கு இருக்கேன். என்னன்னு கேட்டால் எங்களோட பெண்கள் தோட்ட தொழிலாளர் பெண்கள் சார்பில் நான் இந்த இடத்துல இருக்கேன். என்னன்னு கேட்டால் 200 வருஷ காலங்களோ எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடும் எங்களுடைய பெண்கள் தலைமைத்துவம் மற்ற பேச்சுகளும்
இன்று எங்களுடைய பிரச்சனை என்னான்னு கேட்டு இது வந்து ஒரு புதிதாக இருக்குது. இவ்வளோ காலமாக மலையகத்தில் வந்து எந்த ஒரு பெண்களும் இந்த இப்படி வந்து உட்காந்து பேசுனதில்லை. இந்த இடத்துல வந்து என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு பெண்களின் பிரச்சனையை நீங்கள் பேசணும். ஏன்னா எங்களோட தொழில் சங்க பாட்டாளி அரங்கத்தின் ஊடாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனையை நீங்கள் பேசணும் அப்படின்னு கொண்டு வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் வருது, அது எப்படி நான் செய்கிறது அப்படின்ற கலந்துரையாடலோட எங்களை இந்த நேரத்தில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. எமது பெண்கள் மட்டும் தோட்ட தொழிலாளர் பெண்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை நிறைய இருக்குது. காணி பிரச்சனை, பூமி பிரச்சனை, தோட்டம் இல்லாமல், எங்களுக்கு வீடு வாசல் இல்லாமல், முகவரி இல்லாத நிறைய பிரச்சனைகள் இந்த இடத்துல நாங்கள் சுற்றி காட்டியிருக்கிறோம். நாங்கள் ஒரு சமூகமாக ஒரு நல்ல பிரஜையாக இந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ளணும்.